நான் தலை ஃபேன் தானே. என்னன்னா ரோகிணி கிட்ட வந்துட்டு தலை ஃபேனா யார் ஃபேன்னு கேட்டுருக்கேன். தலை சொல்லக்கூடாது சொல்லிடுறாரு. ஏகே சார், ஏகே சாரோட ஃபேன் தான். முகவரியோட முகவரி படத்துல இருந்து நான் ஏகே சார் ஃபேன் தான். நான் அவரோட படம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தான் எனக்கு வந்து திருப்தியே. நான் வந்து வேனு ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வருமானம். அதை கூட விட்டுட்டு நான் வந்து பார்ப்பேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை பாரு குடும்பத்தை பார்த்தோன்னு வரும். ஆனா இருந்தாலும் வந்து அந்த வெறித்தனம் போக மாட்டேங்குது. அவர் தலை கூட சொல்ல முடியாது கூட விடான்றாரு. ஆனா வந்து அந்த ரத்தத்திலே ஊறிச்சு அது. ஏகே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் ரொம்ப நடிச்சு எங்களுக்காக நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆதிக்கும் தேங்க்ஸ், ஜி பிரகாஷ்க்கும் தேங்க்ஸ். ட்ரெய்லர்ல எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. அது வந்தது, அப்புறம் அந்த மாஸ் டைலாக், அந்த தீனால வர டைலாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிம்ரன் மேன் கேமியோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் வந்து இதுதான் ட்ரெய்லர்ன்ற மாதிரி பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தலைவா ட்ரெய்லர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சார் ஃபேன் பாய்ஸ்க்காக மரண சம்பவம் பண்றாரு. அதுக்காக வெயிட்டிங் ப்ரோ படத்துக்காக. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெயிட்டிங். இந்த ட்ரெய்லரே வந்துட்டு தியேட்டர்ல போடல, யோனியில போடல. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்றது எனக்கு தெரியல. சும்மானா க்ளவுட் கண்ட்ரோல் பண்றேன். ஏன் விஜய் படத்துக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா? அஜித் படத்துக்கு கூட தான் அப்படி பண்ணுவாங்க. இருக்கிறதுலே டீசென்ட் ஆனவங்க நாங்க தானே. இருக்கிறதுலே டீசென்ட் ஆகுங்கன்னா நாங்க தான். ஹிட்மேன் எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா பயம் தியேட்டர் எல்லாம் ஒடிச்சிருவாங்க அப்படின்னு. 10ஆம் தேதி இவங்க இப்படி பண்றதுக்கு இருக்கிற வரைக்கும் தியேட்டர் ஒடிச்சுட்டு தான் வருவாங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு ட்ரெய்லர். நல்லா ஏகே நல்லா இருக்காரு. ஏகே நல்ல லுக்கு இந்த வாட்டி சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் படம். ஏதோ கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் இருக்கும். பார்க்கலாம். நானே அணில ப்ரோ, சரி இவன் கூட வந்தேன். இவன் தான் ஆமா, சரி பார்க்கலான்னு வந்தேன், விடவே இல்லை உள்ள. வேற மாதிரி பண்ணிருக்காரு bro. முதல்ல ஃபர்ஸ்ட் காரணம் அஜித் சார், ரெண்டாவது வந்து அத்விக் இல்ல, அடுத்த சைடு ஆக்டர் எல்லாமே அர்ஜுன் தாஸ், சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆக்டர், பிரசன்னா சார் இருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுல அந்த தெலுங்கு ஆக்டர் பேர் எனக்கு தெரியாது, அவரும் இருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ட்ரைலர் வந்து செம மாஸ் எலிவெண்டா இருக்கு. அஜித் சார் நாங்க எப்படி பார்க்கணும் ஆசைப்பட்டோமோ அதுல ட்ரைலர்ல காமிச்சிருக்காரு. தேங்க்யூ அத்விக் சார். நாங்க எப்படி ஃபேனா ரசிக்கணும், அஜித் சார் ரசிக்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து இது பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்விக் சார். மாஸ் எலிவெண்டா இருக்கு. 10ஆம் தேதி சம்பவம் இருக்கு. ட்ரைலர் சூப்பரா இருக்குது ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டீசர் பார்க்கும் போதே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். ஆனா ட்ரைலர் பார்த்து அதுக்கு மேல மிரண்டு. ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே போட்டாங்க ஒத்தரு பாசாரங்க பாட்டு. அதை பார்த்தே நான் மிரண்டு போட்டு. அது அர்ஜுன் தாஸ் வேற வில்லனா இருக்காரு. அவர் வேற ஒரு மாதிரி சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த கப்பல் ஃபைட் நல்லா இருந்தது. கார் ரேஸ் அவரை ஒத்தாலாம் நிக்க வச்சு கும்பல்ல போட்டு சுட பாக்குறாங்க. அதெல்லாம் சூப்பரா காமிக்கிறாங்க கார் ஓட்டுறது. த்ரிஷா வேற மங்காத்தா டைலாக் சொல்றாங்க, அவங்க அப்பாவை சாவச்சது அவர்தானு. சூப்பரா இருக்குதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். பக்காவா இருக்கு. ஆனா கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர், எல்லாம் செம்ம நல்லா ஓடின படம். எனக்கு அந்த கார் சீன் தானே, அந்த டிஃப்ட் அடிச்சுட்டு வருவார் பாருங்க, செம்மையான. எல்லாமே பிடிச்சிருக்கு சார். தலை அவரோட ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அவரோட ஸ்டைலு, அவரோட வசனம், ஒரு ஒரு அர்த்தம் எல்லாமே பிடிக்குது. நல்லா சூப்பரா பண்ணிக்கிறா போல. மனித கடல்ன்றாங்க, அதுக்கு தகுதியான ஒரே ஒரு மனுஷன் என் தலை மட்டும்தான். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருக்கு. என்னன்னா ஏகே தான், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரிஷா வேற இருக்கான். த்ரிஷா ஏகே விட த்ரிஷா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல லுக்கு த்ரிஷாக்கு. த்ரிஷாக்காக பார்ப்பேன். ஏன்னா நான் அணில். எனக்கு தலை தான். அது ஏன் தெரியல, அவர் ஒரு பேஷனா இருப்பாரு, பேஷனேட்டா இருப்பாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய படம் எல்லாம் கண்டு கொண்டேன் ஒரு படம் இருக்கும், அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐயோ, அதோட 10 அடி கொடுக்கும். விடாமுச்சு வந்து ஒரு ஒரு இது நார்மலா படம் தான். ஆனா அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதுன்னு புரியாது. ஆனா இதுக்கு வந்து அதனால எங்க தலை எங்களுக்கோசம் வந்து செதுக்கி வச்சுக்கிறா போல. தீவிர அஜித் பண்ணி யாரா இருந்தாலும் அஜித் சார் எப்படி வந்தாலும் சரி ஸ்கிரீன்ல அப்செட் பண்ணிப்பாங்க. ரோட்ல போற தற்கூரிங்க தான் வந்து அஜித் சாரை பத்தி கேவலமா பேசுறது, அப்படி பேசுறது. அஜித் சாரை தீவிரமா பிடிச்சவங்க யாரும் அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அதனால தீவிரமான அஜித் சார் வெறியும் கிடையாது. அஜித் சார் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு தலை தலைன்னு சொல்லுதான் வேலை வருது. மீடியா முன்னாடி பேசும்போது தலைன்னு வருது, அஜித் சார்னு வருது. ஏன்னா அவர் மரியாதையே பேசணும். ஏன்னா பத்மபூஷன் அஜித் சார் அவரு. நான் இப்ப பெருசா டேரக்டர் ஆனா தலையை வச்சு எப்படி எடுப்பணும், அதுக்கு மேல ஒரு 2 படி மேல எடுத்திருக்காரு. நம்புறேன் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணவரை நம்புறேன் படத்தை வச்சு. ப்ரோ தலையை ஒரு ஃபிலிமே செதுக்கிட்டாரு ப்ரோ. நாங்க எப்படி எப்படிலாம் விரும்பி கேட்டோமோ அப்படி ஒரு படத்துல எல்லா சீனும் காமிச்சாரு தூக்கி. அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு. மார்க் கேண்டில் இருக்கும்போது சூப்பரா இம்பாக்ட் இருந்துச்சு அந்த இது ஃபைட் சீனுக்கும் அந்த பாட்டுக்கும். இதுக்கும் நம்புறேன் அதுக்கு மேல வச்சிருப்பாரு நம்புறேன். ஏன்னா ஃபேன் பாய் இவரு. இதுக்கு மேல ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட கண்டிப்பா வச்சிருப்பாரு நம்புறேன். ஆதிக் ரவிச்சந்திரன் கரெக்டா கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. யார் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து. ஆத்மிக் வந்து அவர் தான் சொல்லியிருக்காருல, கட் அவுட்லாம் வச்சு நான் ஃபேனா இருந்து பார்த்தவன்னு. அதான் ரியல் ஃபேனை சம்பவம் வந்து தேட்டர்ல காட்ட போறாரு. 10ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு தேட்டர் ஸ்கிரீன் கிளியர் போகிறதுக்கு கன்ஃபார்ம். பயங்கரமான ஒரு சம்பவம்.
ஒரு டைலாக்கும் சிம்ரன் கேமியா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், எல்லாமே எடிட்டிங் வைஸ் அர்ஜுன் தாஸோட எல்லா போர்ஷனுமே பயங்கரமா இருந்துச்சு. படம் எனக்கு தெரிஞ்சு வேற உள்ள இருக்கு. அந்த என்ன கதைனே தெரியாம கரெக்டா அந்த ஒரு சீக்வன்ஸை கொண்டு போனது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஒரு கட்டுமே அந்த லாஸ்ட்ல வர அந்த கார் சேசிங்கா இருக்கட்டும், இல்ல கன் ஷூட்டா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரம், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தலை மஜாவா இருக்கு தலை. தலை தான் எப்பவுமே. தெய்வம் த்ரிஷா தான், த்ரிஷாக்காக வந்தேன், த்ரிஷாக்காக படம் பார்ப்பேன். ப்ரோ த்ரிஷா. அது பழைய அவரோட விண்டேஜ் லுக்ல எடுத்துன்னு வந்தாங்க. அது மஜாவா இருக்கு தலை. மாசா இருக்கு. பாப்போம் எப்படி இருக்குன்னு. மஜா தரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா, கண்டிப்பா நல்லா இருக்குண்ணா. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தா போதுண்ணா. கேஸ்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. அர்ஜுன் தாஸும் பார்க்க அப்படியே நல்லா இருக்குண்ணா. விடாமுயற்சியே நல்லா இருந்துச்சுண்ணா. ரிவ்யூல தான் ஒழுங்கா சொல்லல. படம் ஆனா நல்லா இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தானே. எனக்கு அவ்வளோ பாட்டு அவ்வளோ பிடிக்கலாம். ஓகேவா தான், ஆவரேஜா தான் இருக்கு. ட்ரெய்லர் பக்காண்ணா. என்னண்ணா ஓகேவான்னு கேட்கறேன். ட்ரைலர்ல வந்துட்டு அந்த தீனா மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்காது. அதுதான் வேற மாதிரி நல்லா பண்ணிக்கிறா போல. அந்த ஒத்த சாங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா குத்துக்கிறாங்க போல. இன்னும் இது இருக்குது, படம் இருக்குதுங்களே, அதுல இன்னும் பயங்கரமா ஆயிடும். சொல்ல முடியாது. தேட்டரே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 10ஆம் தேதி நான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அவர் எந்த சீன் வந்தாலும் மாஸ் தானுங்க. அவர் வந்து சும்மா அப்படி திரும்பினாலே போதுங்க. இதுக்கப்புறம் என்ன அவர் எப்படியோ ஆதிக்கு ரவிச்சந்திரன் எப்படியோ செதுக்கி தான் வச்சிருப்பா போல. சும்மா இது மேடம் ஃபேன் பாய் அவரு. அதனால கண்டிப்பா செதுக்கி வச்சிருப்பா போல. சம்பவம் இருக்குது 10ஆம் தேதி, பயங்கரமான சம்பவம் இருக்குது. ட்ரைலர் உண்மையா பயங்கரமா இருக்கு. எல்லாரும் தேட்டரை வந்து 10ஆம் தேதி படத்தை பாருங்க. சம்பவம் கண்டிப்பா இருக்கு. சம்பவம் உறுதி. அது மட்டும் சம்பவத்துல எந்த மாற்றமே கிடையாது. சம்பவம் உறுதி ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது ப்ரோ. 10ஆம் தேதி படம் வருதுனாலே படம் வருது தெரிஞ்சு போச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு ப்ரோ. புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ட்ரைலருக்கு எப்படி, ட்ரீசருக்கு எப்படி, சாங்குக்கு எப்படி, எல்லாமே ஓகேவோ அதே மாதிரி 10ஆம் தேதி சம்பவம் இருக்கு. ரோஹிணியில சம்பவம் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா மாஸ் எலிமெண்ட் படம் தான் ப்ரோ. கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் ப்ரோ இருக்கும். அவர்தான் சொல்லிட்டாரு, ஃபேன் பாய் சம்பவம் இருக்கு. சம்பவம்னாலே அஜித் சார் எப்படி சொல்றது, எல்லா சேனல்லையும் இது பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இது பண்ணக்கூடாது ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா அஜித் சார் ஃபேனா பார்க்கணும். அஜித் சார் நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், நான் படம் எப்படி இருக்கு ஏதா இருக்கலாம் பார்க்க மாட்டேன். அஜித் சார் ஸ்க்ரீன்ல வராரா அது மட்டும் தான் பார்க்க மட்டுமே போவேன். அது கொண்டு வந்து மட்டும் தான் போவேன். சொல்றோம் 1000 சொல்லிட்டு தான் இருப்பான். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிடணும். ஓகேவா? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிடணும். கண்டிப்பா அஜித் சார் சம்பவம் பண்றான்னா ஏகே அவர் போட்ட ரூல்ஸ் அவரே ஃபாலோ பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா அதுல காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா போன படத்துல வந்து அவரு அந்த மாதிரி இல்ல, ஸ்கிரீன் பிளே அப்படி இல்ல இப்படி இல்லைன்னாங்கல்ல. இந்த படத்துல ஏன் அந்த மாதிரி நடிக்கிறாரு அஜித் சார்? ஏன்னா அவர் மாத்திக்கிறாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி வைப்பை மாத்திக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி படம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்காதுல்ல. அடுத்த படத்தை மாத்திக்கிறாரு. நல்லா பண்றாரு அஜித் சார். சார் ரேஸ் மட்டும் பார்த்து ஓட்டுங்க. ஆல்வேஸ் லவ் யூ அஜித் சார். தேங்க்யூ.